الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கியிருக்கக்கூடிய ஜும்மா எனும் இறைவணக்கத்தை நிறைவு செய்வதற்காக நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த நேரத்திலே அன்னலாரின் ஆட்சி முறை இன்றைய தினம் தமிழகத்திலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய நிர்வாகத்தின் கீழ் நடைபெறக்கூடிய அனைத்து பள்ளிவாசல்களிலும் அன்னலாரின் ஆட்சி முறை என்ற தலைப்பிலே ஜும்மா உரை நிகழ்த்த சொல்லியிருக்கின்றார்கள். பொதுவாகவே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை உலகத்திலே உள்ளவர்கள் இறை தூதர் என்ற அடிப்படையில் இறைவனுடைய தூதுத்துவ பணியை செய்ய வந்த அவர் பள்ளிவாசலிலே வணக்க வழிபாடுகளை சொல்லித்தர வந்தவர். வணக்க வழிபாடுகள் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதைத்தான் அவர் முஸ்லீம்களுக்கு சொல்லி தந்து விட்டு சென்றிருக்கிறார் என்ற எண்ண ஓட்டம் முஸ்லீம் அல்லாதவர்களிடத்தில் இருக்கும். முஸ்லீம்களில் கூட ஒரு சிலர் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பள்ளிவாசலிலே 5 வேளை தொழக்கூடியவர்களாக திக்ரு செய்யக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள் என்ற ஒரு எண்ண ஓட்டமும் முஸ்லீம்களிடத்தில் இருக்கிறது. சமூக சிந்தனையை பற்றி நாம் பேசுகின்ற போதெல்லாம் இஸ்லாமியர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்கக்கூடிய சில நிகழ்வுகளையும் நாம் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆன்மீக தலைவராக இருந்தது போன்றே ஒரு ஆட்சி தலைவராகவும் இருந்திருக்கின்றார்கள். ஒரு ஆட்சி தலைவர் என்று சொன்னால் உலகத்திலே உள்ள எந்த ஆட்சி தலைவரும் இல்லாத அளவிற்கு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆட்சி தலைவராக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்திருக்கின்றார்கள். இது நம் கண் முன்னால் சில ஆட்சியாளர்களை பற்றி நாம் சொல்கின்ற போது அதை ஒரு மாடலாக ஒரு முன்மாதிரியாக ஒரு சிலர் எடுத்து சொல்லக்கூடியதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இது ஊபி மாடல், இது குஜராத் மாடல், இது திராவிட மாடல் என்று ஒவ்வொரு ஆட்சியாளர்களுக்கும் ஒரு பெயரை வைத்து இது இந்த மாடலை என்று சொல்லி அழைக்கிறாங்க. ஊபி மாடல்னா என்ன? உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி செய்யக்கூடிய யோகி ஆதித்யநாத்தை ஒரு மாடலாக காட்டி பல மாநிலங்களில் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. அவரை காட்டும் போதே புல்டோசரை கொண்டு வந்து காட்டுவாங்க. புல்டோசரை வைத்து சிறுபான்மை சமுதாயத்தை நசுக்கக்கூடியவர், சிறுபான்மை சமுதாயத்துடைய வீடுகளை இடிக்கக்கூடியவர், அவருடைய இறை இல்லங்களை தகர்க்கக்கூடியவர், இவரை போன்ற ஒரு ஆட்சியை இந்த மாநிலத்தில் அமல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் என்று ஒரு புல்டோசரை வைத்துக் கொண்டு இது ஊபி மாடல் அப்படின்னு காட்டுவாங்க. குஜராத் மாடல்னு சொல்லி ஆரம்பத்தில் 2014 இந்தியாவிலே பிரதமராக மோடி வருவதற்கு முன்னால் குஜராத் மாடல் என்று ஒரு மாடலை காட்டி பிரச்சாரம் செய்தார்கள். இன்று குஜராத் மாடல் என்னவென்று நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் வருகின்ற போது இந்தியாவிலே பல இடங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலே முதலீடு செய்வதற்காக பெரும் பண முதலைகள் இந்தியாவிற்கு வருகின்ற போது பேனரை வைத்து சில பகுதிகளை மறைக்கின்றார்கள். இதுதான் குஜராத் மாடல். இப்படி ஒவ்வொரு ஆட்சிக்கும் ஒவ்வொரு மாடலை என்று உலகத்திலே சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஆட்சியாளர்களுக்கெல்லாம் பாடம் புகட்டக்கூடிய ஒரு அழகான ஒரு ஆட்சியை செய்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அன்னலாருடைய ஆட்சி முறை என்று சொன்னால் உலகத்திலே உள்ள அனைவரும் பாடம் படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆட்சி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அரங்கேற்றி விட்டு சென்றிருக்கின்றார்கள். ஆட்சியாளர்கள் என்று சொன்னாலே பொதுவாக நம்ம கண் முன்னால் வரக்கூடியது என்ன? ஒரு ஆட்சியாளர் எப்படி இருப்பார் என்று கேட்டால், ஒரு ஆட்சியாளருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நிலைகளை ஏற்படுத்தி இருப்பார்கள். அவருக்கு கிரீடம் இருக்கணும். ஒரு ஆட்சியாளர் என்று சொன்னால் ஒரு பெரிய சபையில் அவர் கௌரவிக்கப்பட்டு இருக்க வேண்டும். அவருக்கு பராக் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்க வேண்டும். சாதாரணமாக ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருந்தாலும் ஒரு நாட்டிலே முதலமைச்சராக இருந்தால் கூட அவர்களுக்கென்று தனி சிம்மாசனம் இருக்க வேண்டும், தனி அதிகாரங்கள் இருக்க வேண்டும், தனியான ஒரு தோற்றங்கள் அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆட்சியாளர்களை பற்றி இன்று இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு நடைமுறை. ஆட்சியாளர்கள் என்று சொன்னால் அவர்கள் புகழப்பட வேண்டும் என்பது எழுதப்படாத ஒரு விதி. இந்த புலவர்கள் சொல்லி ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க. இவங்க வேலையே என்னவென்று சொன்னால்
ஆட்சியாளர்களை புகழ்ந்து பேசக்கூடியதுதான் புலவர்களுடைய வேலை. கடந்த காலங்களில் இருந்த மன்னர்களை எல்லாம் புகழக்கூடியவர்களாக அந்த புலவர்கள் இருந்தார்கள். இப்போ அதே நிலை தொடர்கிறது. இவர் நின்னா பேரணி, நடந்தா தர்ணா, நின்னாக்கா நிற்கிறாருன்னு சொல்லு, நின்றால் பேரணின்றான். அப்போ பேரணிக்கு என்னடான்னு கேட்டால் அவர் நடந்தா பேரணி மாற்றி சொல்கிறான். நடக்கிறத தான் பேரணின்னு வாங்க, நிற்கிறத தர்ணான்னு வாங்க. ஒரு தலைவரை இவன் புகழ வேண்டும் என்று சொன்னால் எப்படி புகழ்வது என்று தெரியாமல் இன்று புகழக்கூடியதை பார்க்குறோம். சில இடங்களிலெல்லாம் வரம்பு மீறி கடவுள் நிலைக்கு புகழக்கூடிய ஒரு நிலைகளை எல்லாம் பார்க்குறோம். ஆட்சியாளர்கள் என்று சொன்னால் அவர்கள் புகழப்பட வேண்டும் என்பது எழுதப்படாத ஒரு விதியாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆட்சியாளராக இருந்தார். எப்படிப்பட்ட ஆட்சியாளராக அவர்கள் இருந்தார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் நாம் பார்க்கின்ற போது, ஒரு மாத காலங்கள் பயணம் செய்தால், ஏதோ நம்ம சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர் பற்றி பேசல, ஒரு பகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினரை பற்றி பேசவில்லை, ஒரு தகுதியுடைய பாராளுமன்ற உறுப்பினரை பற்றி பேசவில்லை, ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரையோ பிரதம அமைச்சரையோ நம்ம பேசல. மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி. ஒரு மாத காலங்கள் நான் பயணம் செய்தால் என்னை அஞ்சக்கூடிய ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். ரோமபுரி பாரசீக பேரரசுகள் எல்லாம் அஞ்சி நடுங்கிய ஒரு ஆட்சியாளர். எப்படி வாழ்ந்தாங்க? நம்ம புகழ வேண்டும் ஆட்சியாளர்களை. ஆட்சியாளர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தனி சிம்மாசனம் இருக்க வேண்டும். ஆட்சியாளர்கள் என்று சொன்னால் இப்படி போற்றப்பட வேண்டும் என்று ஒட்டுமொத்த உலகமும் அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் பறைசாற்றி கொண்டிருக்கின்ற போது, ஒரு ஆட்சியாளர் எப்படி வாழ்ந்தார் என்பதை நாம் எடுத்து பார்க்கின்ற போது ஆச்சரியத்துடைய உச்சிக்கே நாம் செல்லக்கூடிய அளவிற்கான அற்புதமான ஒரு ஆட்சியாளர். பொதுவாக இப்போ கூட நீங்க அப்படி பார்க்கலாம் முடியாதுங்க. நாகரிகம் வளராத ஒரு காலம், அறிவு வளராத ஒரு காலம், படிப்பறிவில்லாத ஒரு காலம், ஐயாமுல் ஜாகிலியா என்று சொல்லக்கூடிய அறியாமை கால மக்கள் வாழ்ந்த ஒரு காலத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆட்சியாளர்களாக இருந்தார்கள். எப்படி இருந்தார்கள் என்பதை நம்ம ஹதீஸ்களை எடுத்து பார்க்கும்போது, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஒரு சூரிய கிரகணம் ஒன்று நடக்குது. நடந்த உடனே நபித்தோழர்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய மகன் இப்ராஹிம் இறந்து விட்டார், அதனால் சூரியன் துக்கம் கொண்டாடக்கூடிய அளவிற்கு ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று நபித்தோழர்கள் பேசிக்கொள்கிறார்கள். இது நம்ம வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் பார்த்துருப்போம். உங்களை மாதிரி நல்லவங்க இல்லைன்ன உடனே மழையே இல்லை பாருங்கன்றுவாங்க. நம்ம போகிற நேரத்தில் உங்களை மாதிரி நல்லவங்கலாம் வந்த உடனே மழை பெய்யுது பாருங்கன்னு உடனே நமக்கு தலையில் ஐஸ் வச்ச மாதிரி ஆயிடும். பரவாயில்ல, நம்மளும் ஒரு நல்லவங்களா, ஏன்னா நம்ம 5 வேளை தொழுகிறோம், நம்ம ஒரு தௌஹீத் கொள்கையில் இருக்கிறோம், அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம், நன்மையை ஏவுறோம், தீமையை தடுக்கிறோம், நம்மள ஒரு நல்ல லிஸ்ட்டில் வச்சிருக்கிறாங்களேன்னு உடனே நமக்கு அப்படியே நம்ம வந்ததுனால தான் மழை பெய்யுது, நம்ம இல்லைனா மழை பெய்யலை, நம்மளால தான் இது நடக்குதுன்னு சொன்ன உடனே நம்ம அந்த நிலைக்கு போயிடுறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள். மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சொல்கிறார்கள், இந்த சூரியன் இப்பொழுது துக்கம் கொண்டாடுவதற்காக காரணம் அல்லாஹ்வுடைய தூதருடைய மகன் இறந்ததுதான் சொல்லி பேசுறாங்க. நீ ஆட்சியாளர்கள் அப்படிதானே இருக்கிறாங்க, புகழப்படணும். எப்படி புகழப்படணும்னா, ஒவ்வொரு சில ஆட்சியாளர்கள் போய் நீங்க பாருங்களேன், இன்னைக்கு இன்றைய தினம் இந்த தேர்தல் களத்தில் இருக்கிறாங்களே எப்படியெல்லாம் புகழ்றான். அவனுக்கும் இந்த பிரதமர் சீட்டுக்கோ முதல்வர் சீட்டுக்கோ நம்ம நினைக்க கூட முடியாது. வருங்கால முதல்வரே, இளைஞர்களின் தலைவரே, நாளைய விடிவெள்ளியே, இளைய சூரியனே, அதுவே இதுவேன்னு அள்ளி தள்ளுறான். அவங்களும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா போகக்கூடியதெல்லாம் பார்க்குறோம். நான் பயாலஜிக்கலாக பிறந்தவன் கிடையாது. நான் யாரு? கடவுள் சொல்லி கடவுள் மக்களுக்கு என்னை வழி நடத்துவதற்காக அனுப்பியிருக்கிறார் என்று இந்த காலத்தில் பச்சை பொய்ய பேசக்கூடிய மக்களை பார்க்குறோம். 1400 வருஷத்துக்கு முன்னால அறியாமையில் இருந்த மக்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? இதை பேசிட்டு போறாங்கன்னு போலாம்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளது. யாருடைய பிறப்பிற்காகவும் யாருடைய இறப்பிற்காகவும் அது துக்கம் கொண்டாடாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய சோகமான நிலையில் கூட மக்களிடத்தில் தான் புகழப்படக்கூடிய அந்த நிலையில் இருந்து மக்களை மாற்றுகிறார். எதுக்கு புகழ்றீங்க? புகழ்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லா துத்ருனி, என்னை நீங்கள் புகழாதீர்கள். எப்படி புகழக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கமா அத்ரித்து நசாரா ஈசா இப்னு மரியம், நசாராக்கள் மரியமுடைய மகன் ஈசாவை எப்படி வரம்பு மீறி புகழ்ந்து விட்டார்களோ அப்படி என்னை நீங்கள் புகழாதீர்கள்.
எந்த ஒரு ஆட்சியாளராவது இப்படி சொல்லி நீங்க பார்த்திருக்கிறீர்களா? அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கூல நீங்கள் சொல்லுங்கள் அப்துல்லாஹி வ ரசூலுஹு, என்னை நீங்கள் புகழ்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள். புகழுடைய நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் நான் யாரு? அல்லாஹ்வுடைய அடிமை, இதை நீங்க சொல்லுங்க. நான் அல்லாஹ்வுடைய தூதர், அப்படி சொல்லுங்கள். ஈசாவை எப்படி அந்த மக்கள் வரம்பை மீறி புகழ்ந்தார்களோ அப்படி என்னை நீங்கள் புகழ்ந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் புகழக்கூடியதற்கு கேட்டு சாத்துறாங்க. எல்லாம் திறந்து வைக்கிறான். இன்னைக்கு இன்றைய தினத்துல ஆட்சிக்கு வருகிறார்களோ இல்லையோ, ஒரு சின்ன கூட்டத்திற்கு தலைவராக இருந்தா கூட அவன் நீ என்ன எப்படி வேணாலும் பேசு, எப்படி வேண்டுமானாலும் புகழ் என்று சொல்லக்கூடிய இந்த சூழ்நிலையிலே மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்துடைய சக்கரவர்த்தியாக இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் புகழக்கூடிய ஒரு நிலையில நீ வரம்பு மீறி போயிடாத, அல்லாஹ் அளவுக்கு என்ன கொண்டு போயிடாத, நீ ஆசைப்பட்டு புகழ வேண்டும் என்று சொன்னால் அடிமைன்னு சொல்ல என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி நிறைய சம்பவங்கள், இந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு ஆட்சியாளரை வரலாறு இது வரைக்கும் பார்த்ததில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கான நிறைய சம்பவங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அதனாலதான் அன்னலாருடைய ஆட்சி முறையை குறித்து தமிழகம் முழுவதும் தமிழ் பேசக்கூடிய மக்களிடத்தில் இந்த நாளிலே நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பை அனைத்து மக்களுக்கும் நம்ம பேச சொல்லியிருக்கோம். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் அல்லத்பா என்று சொல்லக்கூடிய ஒரு ஒட்டகம், அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒட்டகம். அந்த ஒட்டகம் எப்பவுமே அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் ஓட்டப்பந்தயம் வைப்பாங்க ஒட்டகத்துக்கு மத்தியில். ஒவ்வொரு ஓட்டப்பந்தயத்திலையும் அந்த ஒட்டகம் தான் ஜெயிக்கக்கூடியதாக இருந்தது. ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒட்டகமும் அதில் ஓடுகிறது. ஒரு கிராமவாசி ஒட்டகமும் அந்த போட்டியிலே கலந்து கொள்கிறது. ஒரு கிராமவாசியுடைய ஒட்டகம் அந்த ஒட்டகத்தை ஜெயித்து விடுகிறது, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒட்டகம் தோற்று விடுகிறது. யோசிச்சு பாருங்களேன், நபித்தோழர்களுக்கு இதை ஜீர்ணிக்க முடியல. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒட்டகம் தோத்து போயிருச்சே, ஒரு கிராமவாசியுடைய ஒட்டகம் ஜெயிச்சிருச்சே என்று அவர்கள் நிலையில் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுக்கு சொன்னார்கள், ஹக்குன் அலல்லாஹ், அற்புதமான அழகான ஒரு வழிகாட்டுதலை அல்லாஹ்வுடைய தூதர் தருகிறார்கள். ஹக்குன் அலல்லாஹி, அல்லாஹ்வுக்கு ஒரு நியதி இருக்கிறது. ஏன் ஒட்டகம் தோற்று விட்டது என்று பேசக்கூடிய அந்த மக்கள் மத்தியிலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் தோற்று விட்டது என்று பேசக்கூடிய அந்த மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய ஆட்சி தலைவராக, ஆன்மீக தலைவராக, அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கக்கூடிய அவருடைய ஒட்டகம் தோற்று விட்டது என்று பேசக்கூடிய அந்த மக்கள் மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ்விற்கு ஒரு நியதி இருக்கிறது. அன் லா யத்தபியு ஷையுன் மினத் துன்யா இல்லா வலஹு, இந்த உலகத்திலே உயரத்தில் செல்லக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அல்லாஹ் அதை கீழே இறக்காமல் இருக்க மாட்டான். அவனுடைய அந்தஸ்தை தான் நம்ம இறக்க முடியாது, அவனுடைய அதிகாரத்தை தான் நம்ம இறக்க முடியாது, அவன் லெவலை கொஞ்சம் கூட குறைக்க மாட்டான். இது இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் உயர்ந்து செல்லக்கூடிய சூழ்நிலையில் அதை ஒரு நாள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கீழே இறக்குவான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கும். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர் நீங்க எங்கேயாவது பெரட்டி வரலாறு ஃபுல்லா திரட்டி இப்படி ஒரு ஆட்சியாளர் நீங்க காட்ட முடியுமா? எல்லாம் புகழணும்னு நினைக்கிறாங்க. எப்படி இருக்கிறா இன்னைக்கு உலகத்துலன்னா, தலைவர்கள் அங்கே பார்த்த உடனே கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிடறான், தலைவர்களை பார்த்த உடனே ருக்குலியே நடந்து செல்கிறான், தலைவர்களை பார்த்தால் சஜிதாவில் விழுந்து விடுகின்றான். இன்னும் நீங்கள் கடந்த காலங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, தலைவர் காரில் வராங்க, அவங்க காலில் போய் விழ முடியாதுல்ல, டயரில் போய் சஜிதா பண்ணுறான். தலைவர் ஹெலிகாப்டரில் போகிறாங்க, எப்படி பண்ணுறது, அங்கே ஹெலிகாப்டர் பறக்கும்போது இங்கே தரையில் அப்படியே படுத்துக்கிறான். தலைவர்களுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலை இருக்கின்ற சூழ்நிலையிலே இப்போ படித்து நாகரிகம் உள்ள நாகரிக மனிதர்கள் வாழக்கூடிய காலத்தில் மனிதர்களுடைய காலில் போய் விழக்கூடிய மக்களை ஆட்சியாளர்கள் கூட இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். 1400 வருஷத்துக்கு முன்னால மனித அறிவு வளராத, நாகரிகம் வளராத, கல்வி அறிவு இல்லாத காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் பயணம் செய்யக்கூடிய இந்த பகுதிகளிலே ஆட்சியாளர்களுடைய கால்களில் மக்கள் விழுகக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கிறோம், உங்கள் காலில் விடுவதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கள். ஆட்சியாளர் நான், என் கீழே லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறீங்க, உங்களை எல்லாம் நான் கவனிக்கக்கூடிய பொறுப்பில் ஒரு அந்தஸ்தில் இருக்கிறேன், என் காலில் விழுங்கன்னு சொன்னாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு காலத்திலும் நான் அதற்கு அனுமதி தர மாட்டேன். ஒரு கணவன் காலிலே பெண்கள் விழுவதற்கு கூட நான் அனுமதிக்கவில்லை, என் காலில் விழ நான் அனுமதி தருவேனா என்று அல்லாஹ்வுடைய தூதர் மறுக்கிறார்கள்.
இது கூட இல்லைங்க, இதை விட ஒரு படி தாண்டி மேலே போய் அல்லாஹ்வுடைய தூதர் அவர் வருகின்ற போது எழுந்து நிற்பதை அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்தார்கள். உலகத்தில் ஒருத்தரை காட்ட முடியுமா? ஒரு 2வது 3வது கிளாஸ்ல ஆசிரியராக இருக்கிறவங்க, டீச்சராக இருக்கிறவங்க கூட தாங்கள் வருகின்ற போது பிள்ளைகள் எழுந்து நிற்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் உள்ளே நுழைகின்ற போது வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் நிற்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துடைய சக்கரவர்த்தி சொல்கிறார், நான் வரும்போது யாரும் எழுந்து நிற்கக்கூடாது. அது மட்டும் சொல்லாம இன்னும் மேல சொல்றாங்க, தான் வருகின்ற போது மக்கள் எழுந்து நிற்க வேண்டும் என்று நினைக்கின்றவன் தன்னுடைய இடத்தை நரகத்தில் ஆக்கி கொள்ளட்டும். யாரும் அதை ஆசைப்படாதீங்கப்பா. நீ பெரிய பவர்ல இருக்கிற, பெரிய இடத்துல இருக்கிற, பெரிய ஆட்சியாளராக இருக்கிறாய் என்று சொன்னால் நீ வருகின்ற போது அடுத்தவர்கள் எழுந்து நிற்க வேண்டும் என்று நீ நினைக்காதே என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழி நடத்துகிறார். ரொம்ப சிம்பிளா வாழ்ந்தவங்க. இன்னைக்கு இந்த நேரத்தில் எங்கேயா பார்க்க முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதருங்க இப்படி ஒரு ஆட்சியாளரை நீங்க தேடி 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 போனாலும் கண்டே பிடிக்க முடியாது. ஒரு நேரத்தில் மதீனாவில் ஒரு பெரிய நெருக்கடி, ஒரு பீதி நடக்குது. மக்கள் எல்லாம் அச்சத்தில் எல்லா ஊரில் கூடி நிற்கிறாங்க. என்னவோ பெரிய அசரறி கேட்குதே, ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுதே, எவன் வந்துட்டான்னு தெரியலையே, இன்னும் ஒரு நம்ம பாதுகாப்பு ஏற்பாடு இல்லாமல் இருக்கிறோமே, இவனா உள்ள புகுந்து எல்லாரையும் தாக்க ஆரம்பிச்சா என்ன செய்யறது என்ற ஒரு அச்சத்தில் நிற்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கடிவாளம் போடாத குதிரையிலே அந்த பக்கத்திலிருந்து வருகிறார்கள். வந்துட்டு சொல்றாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் பார்த்துட்டு வந்துட்டேன், எல்லாம் நிம்மதியாக இருங்கன்னு சொல்லி ஆறுதல் சொல்லி மக்களை அனுப்பி வைக்கிறார்கள். இப்படி ஒரு ஆட்சியாளரை பார்க்க முடியுமா? ஒரே ஒரு ஆட்சியாளரை, சாதாரணமாக இருக்கக்கூடிய வார்டு கவுன்சிலர் கூட இப்படி பார்க்க முடியாது. கவுன்சிலருடைய கணவர் என்று சொன்னால் அவர் வர்றதே வித்தியாசமா தெரியுது. கவுன்சிலர் கூட வேணாம், இவர் கவுன்சிலருடைய ஹஸ்பண்டுங்க, அவரே ஒரு வித்தியாசமா வர்றார். ஆட்சியாளர்கள் இன்று எப்படி தெரியுமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி தெரிய வேண்டும் என்று சொன்னால் சமகாலத்தில் உள்ளவங்களையும் பார்க்கணும்ல. இந்தியாவில் சீனாவுடைய அதிபர் வருகிறார், ஒரு நாட்டினுடைய அதிபர் இந்தியாவுக்கு வருகிறார். ஐடிசி சோலா ஹோட்டலில், ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தங்க வைக்கப்படுகிறார். அவர் அதிபர் வந்திருக்கிறார் என்பதற்காக 7 அடுக்கு பாதுகாப்புகள் அவருக்கு செய்யப்படுகிறது. எல்லா இடத்துலையும் மொபைல் ஜாமர் போட்டாங்க, வெடிகுண்டு செயலிழப்பு கருவிகள் போட்டாங்க, நெட்வொர்க் ஜாமர் போட்டாங்க. எல்லாவற்றையும் போட்டு 7 அடுக்கு பாதுகாப்பு அவருக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 7 அடுக்கு பாதுகாப்புனா வாயில சொல்லிட்டே போதுமா? யார் பாதுகாப்புக்கு நிற்பா? இப்ப இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் சென்னை சரௌண்டிங்கில், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர்ல இல்ல எல்லா காவல்துறை அதிகாரிகளும் அங்க கொண்டு வரப்பட்டாங்க. 7 அடுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒவ்வொரு ஸ்டெப்பா போய் கூட அவரை நெருங்காத மாதிரி 7 ஸ்டெப்பை பிரித்து வச்சிருக்கிறாங்க. அங்க உள்ள ஏசி, அங்க உள்ள டிசி, அங்க உள்ள இன்ஸ்பெக்டர், அங்க உள்ள எஸ்ஐ, அங்க உள்ள கான்ஸ்டபிள், அங்க உள்ள பிசி உட்பட, ரைட்டர் உட்பட எல்லாம் அங்க வந்தாச்சு. 15,000 காவல்துறை அதிகாரிகளை பாதுகாப்புக்கு நியமித்திருக்கிறார்கள். சென்னையில மொத்தம் எவ்வளவு போலீஸ்கார் இருப்பாங்க? பக்கத்தில் உள்ள எல்லாரையும் தூக்கிட்டாங்க. இல்ல காரணம் என்ன? சீனாவுடைய அதிபர் வந்திருக்கிறார், அவருக்கு நாங்கள் பாதுகாப்பு வழங்க வேண்டும், அதனால எல்லாரையும் தூக்கிட்டு வந்து நாங்க அங்க போட்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கணும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவுக்கு வருகிறார். நமஸ்தே ட்ரம்ப்னு ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தினாங்க. கொரோனா நேரத்தில் கொரோனா பரவல்களுக்காக ஊரடங்கு உத்தரவு போடப்பட்ட ஒரு காலகட்டம். அந்த நேரங்களில் தப்லீக் ஜமாத்துக்காரங்க தான் இந்த கொரோனாவை பரப்பிட்டாங்க, வெளிநாட்டில் இருந்து கொரோனாவை கொண்டு வந்துட்டாங்கன்ற மாதிரி பேசப்பட்ட அந்த காலகட்டங்களில் தான் நமஸ்தே ட்ரம்ப்ன்ற ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. ட்ரம்ப் இந்தியாவுக்கு வருகிறார். அவருக்கு இதே மாதிரி பாதுகாப்பு தர வேண்டும் என்று பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்கிறார்கள். 25,000 காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்புக்காக நிற்க வச்சிருக்கிறார். இல்லை, நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அமெரிக்காவிலிருந்து ட்ரம்ப் இந்தியாவுக்கு வரார். எப்படி வந்தாரு? எல்லா சக பயணிகள் பயணம் செய்வார்களே, ஒரு விமானம் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வருமே, அதுல வரல. ஆட்கள் பயணம் செய்யக்கூடிய விமானத்தில் அமெரிக்க அதிபர் வரமாட்டார். ஆள் இல்லாத விமானத்தில் அமெரிக்காவிலிருந்து தனியாக வரார். இன்னைக்கு நிறைய பேர் ஆள் இல்லாத விமானத்தில் தான் போறான். இங்கிருந்து அங்கிருந்து இங்க போனோம்னா மக்களோட எல்லாம் பயணம் செய்ய மாட்டாங்க, தனி விமானம். இவர் அமெரிக்காவுடைய அதிபர்ல ஆளே இருக்கக்கூடாது, அங்கிருந்து ஆள் இல்லாத விமானத்தில் இந்தியாவுக்கு வரார். இந்தியாவுக்கு வந்துட்டார்ல. வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலன்னு சொன்னால் அமெரிக்காவில் வந்து ஒரு காரை தூக்கிட்டு வரான். ஏன்னா இந்தியாவில் என்ன கார் இல்லையா? லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கார் இந்தியாவில் இருக்கு. என்ன பண்றான்? அமெரிக்காவில இருந்து பீஸ்ட்ன்ற ஒரு காரை தூக்கிட்டு அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரான். அங்க இருக்க காரை இங்க எடுத்துட்டு வரான்.
ஏன்டா அதை எடுத்துட்டு வரீங்க? இதுதான் அமெரிக்க அதிபருக்கு பாதுகாப்பு. என்ன பாதுகாப்பு? நீங்கள் ஏதாவது குண்டு தொலைக்கக்கூடியது, வெடிகுண்டு இதை பண்ணுறது, அந்த செயலி இந்த செயலின்னு அதில் நிறைய சாஃப்ட்வேர் எல்லாம் போட்டு பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம். அதனால் அந்த கார் வருகிறது என்று பிசிகாரை கொண்டு வரோம். மரைன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர் கூப்பிட்டு வரான் இங்கிருந்து, அமெரிக்காவிலிருந்து. இங்கே இராணுவம் இருக்கிறது, இராணுவ அதிகாரிகள் இருக்கிறார்கள், பயிற்சி பெற்ற அதிகாரிகள் இருக்கிறார்கள், போர் விமானங்களை ஓட்டக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எவ்வளோ பாதுகாப்பு இருக்கு. 25,000 பேரை போலீஸ் பாதுகாப்புக்கு இறக்கிட்டான். இருந்தாலும் அவன் அங்கிருந்து என்ன பண்றான்? மரைன் என்று சொல்லக்கூடிய ஹெலிகாப்டர் அமெரிக்கால இருந்து எடுத்துட்டு வரான். இதுக்கு மேல ஒரு கூத்து நடந்தது. 3 விமானங்களில் அமெரிக்காவிலிருந்து பாதுகாப்புக்காக அதிகாரிகள் வருகிறார். இவர் வந்தது தனி விமானம், இவருக்கு தனியான பாதுகாப்புக்கு ஒரு காரு, பாதுகாப்புக்கு ஒரு ஹெலிகாப்டர். இவர் பயணம் செய்வதற்கு ரோடு வழியாக போனார்னா காரு, எங்கேயாவது வேற எங்கேயாவது போய் இறங்கினாக்கா ஹெலிகாப்டர். இது இல்லாமல் 3 விமானங்களில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் பாதுகாப்புக்காக வருகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் யாரு? போர்க்களத்தில் எப்படி இருந்தாங்க? நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருகாமையில் நின்று கொண்டிருப்போம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருகிலே இருப்பது எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு போர்க்களத்திலே தளபதியாக நின்றவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இப்படி ஒரு ஆட்சியாளரை காட்ட முடியுமா? ஒரு கிராமத்திலே உள்ள, மதீனாவிலே உள்ள ஒரு அடிமை பெண் அல்லாஹ்வுடைய தூதருடைய கையை பிடித்துக் கொண்டு மதீனாவை ஊர்வலம் வந்துவிட முடியும்? ஒரு சபையிலே நாங்கள் போய் பார்த்தோம் என்று சொன்னால், ஐயுக்கும் முஹம்மத், சபைக்கு போவோம், உங்களை யார் முகம்மது என்று நாங்கள் கேட்போம். கேட்ட பிறகுதான் முகம்மது யார் என்பது எங்களுக்கு சொல்லப்படும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை இருந்ததை பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலங்க இந்த மாதிரி நீங்க என்னதான் புத்தகத்தை, நீ ஏஐ தொழில்நுட்பம் தானே, எத்தனை வரலாறையும் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தானே, நீங்க எடுங்க. அல்லாஹ்வுடைய தூதரை மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரரை யாராவது எடுத்து காட்ட முடியுமா? யமாமான்ற ஒரு பகுதியை சுமாமான்ற ஒரு மன்னர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் வாழக்கூடிய காலத்தில் அவரை கொண்டு வந்து பள்ளிவாசலில் கட்டி வச்சிருக்கிறாங்க. நபித்தோழர்கள் பிடிச்சி சிறை பிடிச்சிட்டு வந்து பள்ளியில் கட்டி வச்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சுமாமாவை பார்க்குறாங்க. சுமாமா என்ன நிலை அப்படின்னு கேட்கும்போது சுமாமா சொல்கிறாரு, என்னை நீங்கள் பழி தீக்கணும்னா அதுக்கு தகுதியான ஆள் நான். ஏன்? நபித்தோழர்கள் அவருடைய பகுதியை கிராஸ் பண்ணி போனால் கடுமையான தொந்தரவு கொடுத்தவர், கொலை செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு நிலைகளில் இருந்தவர் இந்த சுமாமா என்று சொல்லக்கூடியவர். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்கிறாரு, என்னை பழி தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு அதுக்கு ரைட்ஸ் இருக்குது, நீங்கள் தீர்க்க வேண்டிய அளவுக்கு உள்ளது ஆள் நான். என்னை நீங்கள் விட்டு விட்டீர்கள் என்று சொன்னால், அதுக்கு ஏதாவது உங்களுக்கு நஷ்ட ஈடு தொகை தர வேண்டும் என்று சொன்னால் அதையும் நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி சுமாமா சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே விட்டுட்டு தன்னுடைய இயல்பு வாழ்க்கைக்கு போயிடுறாங்க. மறுநாள் காலையில் திரும்பவும் வந்த உடனே சுமாமா அவங்க கட்டி போட்டிருக்கிற இடத்துக்கு போய் அல்லாஹ்வுடைய தூதர் நேராக சுமாமா கிட்ட போகிறாங்க. சுமாமா, என்ன விஷயம்? நேற்று எதை சொன்னாரோ அதையே இன்றைய தினமும் சொல்கிறார். நீங்கள் பழுதிருப்பதற்கு தகுதியான ஆள் நான். என்னை மன்னிச்சு நீங்கள் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான நஷ்ட ஈட்டு தொகையை தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். திரும்ப அல்லாஹ்வுடைய தூதர் இயல்பு வாழ்க்கைக்கு போயிடுறாங்க. திரும்பவும் மறுநாள் காலையில் சுமாமா வந்து பார்க்குறாங்க. அதே வார்த்தையை சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இவர் அவிழ்த்து விட்டுருங்க. யார் சுமாமா? முஸ்லீம்களை அடித்தவர், முஸ்லீம்களை கொடுமைப்படுத்தியவர், முஸ்லீம்களை கொலை செய்தவர், ஒரு மன்னன், ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளனாக இருந்தவர் சுமாமா. ஒரு பள்ளிவாசல்ல ஒரு சிறைவாசி போன்று, ஒரு ஜெயில் கைதி போன்று கட்ட வைக்கப்பட்டிருக்கின்றார். ஒரு மன்னனை ஒரு அடிமையாக கட்டி வைத்திருக்கிறார்கள், விடுதலை செய்யப்படுகிறார். என்ன நடக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். அவுத்து விட சொல்கிறாங்க, அவுத்து விட்றாங்க. நேராக இவர் யமாமாவுக்கு போய் வாங்க உங்களை ஒரு கை பார்க்குறோம்ல நின்று இருக்கணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பேரித்தம்பளம் தோட்டத்திற்கு செல்கிறார், குளிக்கிறார். மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதரை வந்து சந்திக்கின்றார். சந்தித்து விட்டு சொல்கின்றார், இந்த உலகத்திலேயே எனக்கு ஒரு வெறுப்புக்குரிய ஒரு முகம் இருந்தது என்று சொன்னால், எனக்கு பிடிக்காத ஒரு முகம் இருந்தது என்று சொன்னால், நான் வெறுத்த ஒரு நபர் என்று சொன்னால் அது நீங்க தான். அல்லாஹ்வுடைய தூதரை நேருக்கு சந்தித்து சொல்லுகிறார், என்ன உங்களை பிடிக்கவே பிடிக்காது, உங்களை நான் வெறுத்தேன். அப்படிப்பட்ட உங்களை இன்றைய தினத்தில்
3 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை நேரில் பார்த்துவிட்டு சுமாமா சொல்கிறார், இன்றைய தினத்தில் இந்த உலகத்திலே நான் அதிகமாக நேசிக்கக்கூடிய, இதெல்லாம் நம்ம சாதாரணமாக கேட்டு போயிடும்ல, இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் போய் தாவா பண்ணி தாவா களத்தில் இருந்திருந்தீங்கன்னா தெரியும். ஒரு இந்து சகோதரனை, ஒரு கிறிஸ்துவ சகோதரனை, ஒரு நெருப்பு வணங்கியை, ஒரு மற்ற கொள்கை உள்ளவர்களை போய் தாவா செய்கின்ற போது அந்த கொள்கையில் இருந்து நாம் இஸ்லாத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அவ்வளோ ஈஸி கிடையாது. அவன் எல்லாத்தையும் யோசிப்பான். நான் என் பேரை மாத்துறதுலேருந்து என் அரசு வேலை போயிடும், என் மனைவி என்ன ஆவா, என் அம்மா என்ன ஆவா, என் அப்பா என்ன ஆவா, என் குலம் என்ன, என் கோத்திரம் என்ன, இவ்வளவு நாள் நான் கொண்டிருந்த கொள்கை அப்படி விட்டுற முடியுமா, இத்தனை ஆண்டு காலங்கள் நான் ஒரு சித்தாந்தத்தில் இருந்தனே, இவ்வளவு யோசிப்பான். சத்திய கொள்கைக்கு வா என்று நாம் அழைப்பு தருகிறோம், சத்திய கொள்கையில் உள்ள எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்கிறோம், மாற முடியல. சுமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன், ஒரு பெரும் பகுதிக்கு ஆட்சியாளனாக இருந்தவன், அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த 3 நாள் வாழ்க்கையை பார்த்துவிட்டு அவன் சொல்கிறான், இன்று உலகத்திலேயே நான் அதிகமாக நேசிக்கக்கூடிய மனிதர் நீங்கள் தான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முகம்மதாகிய நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கு நான் சாட்சி சொல்கிறேன் என்று சாட்சி சொல்லி இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கணும். அப்போ எப்படி இருந்தாங்க ஒரு ஆட்சியாளர்? ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அழகான ஒரு முன்னுதாரணமாக இருந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை அவருடைய வரலாறுகளை நம்ம பார்க்கிறோம். அதைத்தான் நம்ம பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பை நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த பிரச்சார பயணத்தில் உங்களையும் நீங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று என்னுடைய இந்த முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.